அணிவகுப்பு முதலாவதாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு டி அற்புதராஜ், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 7ஆம் அணி. அணிவகுப்பில் இரண்டாவதாக கடலோர பாதுகாப்பு படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஏ நாராயணன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 11ஆம் அணி. அணிவகுப்பில் மூன்றாவதாக இரு மாநில ஒற்றுமையை பறைசாற்றும் கேரள காவல் படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ராஜேஷ், உதவி ஆய்வாளர், கேரள காவல். அணிவகுப்பில் அடுத்ததாக சிங்கப்பெண் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திருமதி ஆர் விஜயலட்சுமி, பெண் உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 5ஆம் அணி. அணிவகுப்பில் ஐந்தாவதாக மாநில காவல் வாத்திய குழு, சென்னை பெருநகர குடலுதும் குழு மற்றும் ஆயுதப்படை வாத்திய குழு தலைமையேற்று நடத்துபவர் திரு தயாளன், ஆய்வாளர், தலைமை அலுவலகம். அணிவகுப்பில் அடுத்ததாக தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அனைவருக்கும் சமத்துவத்தை உறுதி செய்த அண்ணல் அம்பேத்கர், தமிழ்நாட்டின் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், வெள்ளையர்களை முதலாக எதிர்த்து போட்டித்த இந்தியாவின் முதல் பெண்ணரசியான வீரமங்கை வேலு நாச்சியார், சமூக சேவைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடிய அஞ்சலையம்மாள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப அட்டைகளில் பெயர் இடம்பெறாத அண்ணனாகவும் தாய் மாமனாகவும் இருந்து ஒரு குடும்ப உறவாக தனது கடமைகளை செய்து வருகிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில் அண்ணன் சீர் என்ற மகத்தான எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தருணம் தற்பொழுது நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தி சிறப்பிப்பார்கள். காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். May we kindly request all our dignitaries to rise for the national anthem.
தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். பாரதியாரின் இந்த பாடல் நம் தேசிய கொடியை தாயின் மணிக்கொடியாக போற்றி அதன் கீழ் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற தேசப்பற்றையும் பெருமிதத்தையும் இத்தருணத்தில் எடுத்துரைக்கிறது. இந்த சுதந்திர தின நன்னாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சுதந்திர தின விழா பேருரையாற்ற பணிவன்புடன் அழைக்கிறோம். அணிவகுப்பு முதலாவதாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு டி அற்புதராஜ், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 7ஆம் அணி. அணிவகுப்பில் இரண்டாவதாக கடலோர பாதுகாப்பு படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு ஏ நாராயணன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 11ஆம் அணி. அணிவகுப்பில் மூன்றாவதாக இரு மாநில ஒற்றுமையை பறைசாற்றும் கேரள காவல் படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு ராஜேஷ், உதவி ஆய்வாளர், கேரள காவல். அணிவகுப்பில் அடுத்ததாக சிங்கப்பெண் படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திருமதி ஆர் விஜயலட்சுமி, பெண் உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 5ஆம் அணி. அணிவகுப்பில் ஐந்தாவதாக மாநில காவல் வாத்திய குழு, சென்னை பெருநகர குடலுதும் குழு மற்றும் ஆயுதப்படை வாத்திய குழு தலைமையேற்று நடத்துபவர் திரு தயாளன், ஆய்வாளர், தலைமை அலுவலகம். அணிவகுப்பில் அடுத்ததாக தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அனைவருக்கும் சமத்துவத்தை உறுதி செய்த அண்ணல் அம்பேத்கர், தமிழ்நாட்டின் கல்வி கண்டிருந்த கர்ம வீரர் காமராஜர், வெள்ளையர்களை முதலாக எதிர்த்து போட்டித்த இந்தியாவின் முதல் பெண்ணரசியான வீரமங்கை வேலுநாச்சியார், சமூக சேவைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடிய அஞ்சலையம்மாள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப அட்டைகளில் பெயர் இடம்பெறாத அண்ணனாகவும் தாய் மாமனாகவும் இருந்து ஒரு குடும்ப உறவாக தனது கடமைகளை செய்து வருகிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில் அண்ணன் சீர் என்ற மகத்தான ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தருணம் தற்பொழுது நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தி சிறப்பிப்பார்கள். காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். May we kindly request all our dignitaries to rise for the national anthem. தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். பாரதியாரின் இந்த பாடல் நம் தேசிய கொடியை தாயின் மணிக்கொடியாக போற்றி அதன் கீழ் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற தேசப்பற்றையும் பெருமிதத்தையும் இத்தருணத்தில் எடுத்துரைக்கிறது. இந்த சுதந்திர தின நன்னாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சுதந்திர தின விழா பேருரையாற்ற பணிவன்புடன் அழைக்கிறோம்.